ஜென்மத்தை பாக்குறதுனால ஒரு மந்த நிலை அப்படின்றது ஏற்படும். மனதளவுலையும் உடல் அளவுலையும் பெருசா வேலை செய்ய பிடிக்கல, படிச்சுட்டு இருந்தா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். அதை இவங்களா ஓவர் கம் பண்ணிக்கணும். சனி வந்து ஜென்மத்தை பாக்குறாரு, அதனால நம்மளுக்கு கொஞ்சம் மந்த நிலை வரும். அதனால நம்ம வந்து நம்ம வேலை செய்யறது நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இவங்க கிரியேட் பண்ணி. அதுக்கப்புறம் 4ஆம் பாவத்தை பாக்குறதுனால அம்மாக்கு ஒரு மைல்டா உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்னு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மைல்டா அவங்களுக்கும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், இல்ல டயபெட்டிக் பிபி இருக்குன்னா அதுல கொஞ்சம் இன்டென்சிஃபிகேஷன் பார்க்கும். அதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பாக்கி ஸ்தலத்தை கை வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வேலை செய்யறேன், எனக்கு ஒரு 90 ரூபாய் தான் வரும். அப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ போப்பா 100 ரூபாய் வேலைக்கு 90 ரூபாய் தான் வருது, நான் வேலை செய்யாம இருக்கணும் அப்படி செய்ய முடியாது. நம்ம என்ன பண்ணணும், ஒரு 120 ரூபாய்க்கு வேலை செஞ்சா நம்ம 100 ரூபாய் நம்ம உழைப்பு கொஞ்சம் அதிகப்படுத்தணும். மத்தபடி ஒண்ணும் கவலை கிடையாது. சரிங்களா? இதுதான் வந்து பாருங்க கன்னிக்கு கண்டக சனி செய்யறது. ஆனா தொழில் குரு ரொம்ப நல்லா இருக்காரு. அதாவது குரு பகவான் 10ஆம் பாவத்துக்கு போறாரு. ஒரு வருஷம் குரு பகவான் காப்பாத்திடுவாரு. தொழில் மேம்படும். அதெல்லாம் வந்து குரு பகவான் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம்.